ஃப்ரெண்ட்ஸ், வர டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். அப்புறம் நிஃப்டி எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். நிஃப்டி இன்னைக்கு நல்லாவே நமக்குலாம் ட்ரேடு கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளால் எடுக்க முடிஞ்சுதான்னு கேட்டோன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் அதுக்குள்ளேயே மார்க்கெட் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெரிய மொமெண்டம் இல்லை. மார்க்கெட் நல்ல ஒரு பாக்ஸ் கட்டி அரைச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்க மாட்டோம். பாக்ஸை உடச்சா கூட நமக்கு பெரிய வால்யூம் இல்லை இந்த இடத்துலலாம். அதனால் வெயிட் பண்ணோம். திருப்பி இந்த 25,470 உள்ள சப்போர்ட் எடுத்து திருப்பி யூட்டன் எடுத்து மேலே போயிடுது. பட் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக எடுக்குமா நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டே கிடைக்கல. ஒரு ரெட் கேண்டில் கூட இல்லை பாருங்க. அப்படியே மேலே போயிடுது. ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால். இந்த இடத்துல தான் இது இங்கே வேணால் நம்ம ப்ராஃபிட் புக்கிங் எடுக்கலான்னு பார்த்தா இது ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மேலே போகுமா திருப்பி கீழே வருமா நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த டபுள் பாட்டம் அடித்து திருப்பி வந்துருமான்னு கூட நம்ம டவுட் பண்ணியிருந்தோம். ஸோ டபுள் டாப். ஸோ அப்படியும் நம்மளால் சொல்ல முடியல. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நிஃப்டி நல்ல பக்கம் இன்ட்ராடேல நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. பட்டு என்ட்ரி எடுக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். பிகினர்ஸால் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்துக்க முடியாது. ஸோ ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அது வரையும் ஹாப்பி. ஒய் டேட்டா என்ன சொல்லுதுன்றது பார்த்துருவோம் நாளைக்கு டேட்டாக்கு. நாளைக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கால் ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர். கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 25,900 26,000 அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அதிகமாக இருந்தாலும் ஆனால் விட்ராயல் நிறைய இருக்குது. இந்த பாருங்க மார்க்கெட் இப்போ 25,800 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25,900 ஓப்பன் ஆகிருக்கு. அதிகமாக இருக்குது. போய் 26,000 அன்வைண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த கேப் தெரியுது பாருங்க. அன்வைண்டிங் ஆனால் பயப்படாங்கன்னு அர்த்தம். சப்போர்ட் சைடில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் இந்த இதில் பார்த்தா எல்லாமே தெரியும். இந்த பாருங்க 25,700 அதிகமான ஓய். ஸோ அங்கே அது வரைக்கும் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்வைண்டிங் தான். பெரிய டபுள் டிஜிட் ஒன்றும் பெருசாக இல்லை. 19 லட்சம்லாம் ஒரு பெரிய மேட்டரில் அடித்து தள்ளிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அன்வைண்ட் ஆகிடுது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாம் நம்ம. பட் நாளைக்கு மார்க்கெட் இந்த 25,876 இதை தாண்டி மார்க்கெட் போயிடுச்சுன்னா 1 ஹவரில் பார்த்தா ஒன்றும் தெரியும் உங்களுக்கு. இதை தாண்டி மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் அதோட ஆஸ் யூஷுவல் ஆல் டைம் தொழில் தான் வரும். பட் இங்கே அடிச்சுட்டு திருப்பி கீழே வந்துன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால நாளைக்கு மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். மற்ற டேட்டா பார்க்கணுன்னா பிசிஆர் 0.88. எஃப்ஐ டேட்டா நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் ஷேர் பண்ணுறேன் டெலிகிராமில். ஏன்னா இப்போ அப்டேட் ஆகிருக்காது ஃபியூச்சர் வை. நம்ம அன்றைக்கி சொன்னோம் அதே மாதிரி டவுன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ திருப்பி யூட்டர் அடித்து மார்க்கெட் மேலே போச்சு. எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா இப்போ சுத்திக்கு ஆஸ் யூஷுவல் என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னா இப்போ லாங் பில்டப்பில் இருக்குது. அன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட 6 lakhs சொன்னோம். அதேமாதிரி மார்க்கெட் மார்னிங் கீழே வருது. இப்போ சுத்திக்கு பார்த்தீங்கன்னா 3 lakhs லாங் பில்டப்பில் இருக்குது. லாங் பில்டப்பில் மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். பட் இது இஓடி கிடையாது. இஓடி ஒரு நைட் லேட் ஆகும். நான் மார்னிங் உங்களுக்கு டெலிகிராமில் அதை போஸ்ட் பண்ணுற மறக்காமல் பார்த்துக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எஃப்ஐ டேட்டா லெவல்ஸையும் நம்ம அதில் போடுறோம். அடுத்தது ஸோ நாளைக்கு மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவு மேலே போகல. ஜஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கு மேலே. அதே மாதிரி மிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸு. ஸ்மால் கேப்பு நெகட்டிவ் க்ளோஸு. கோல்டு இன்னைக்கு நல்லா ஏறி இருக்குது. ஏன்னா இந்த குளோபல் சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் குளோபல் இது கோல்டு கிட்டத்தட்ட 2.5% ஏறி இருக்குது. சில்வர் அதோட பயங்கரமாக ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 6% சில்வர் ஏறி இருக்குது. திருப்பி ஆல் டைம் 20 போயிடுச்சு நமக்கு. ஸோ அதே மாதிரி ஐஎன்ஆர் 90க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியா பெக்ஸ் இன்றைக்கி 4% ஏறி இருக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த ஈரான் ப்ராப்ளம் குளோபல் சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அலார்மிங்காக தான் இருக்குது. மற்றபடி ஆஸ் யூஷுவல் எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் வர டேட்டாஸ்லாம் ரிசல்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஹெச்சிஎல்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு பார்த்துட்டு மார்னிங் எப்படி ஓப்பன் பார்த்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக எடுப்போம். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி அதை பார்த்துட்டு நம்ம எடுப்போம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதான்னு பார்ப்போம். சஸ்டெயின் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது வரையும் டார்கெட் போகும். இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சு போடலாம். இது சஸ்டெயின் ஆகுதா பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். Thank you friends. Thank you.